வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 8ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1520ஆம் ஆண்டில் டென்மார்க் படைகள் ஸ்வீடனை வெற்றிகரமாக முற்றுகையிட்டன. சுமார் 100 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். 1605ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் வெடிமருந்து சதித்திட்டத்தின் தலைவர் ராபர்ட் கேட்ஸ்பி கொல்லப்பட்டார். 1644ஆம் ஆண்டில் சீனாவில் மிங் வீழ்ச்சியடைந்ததைத் தொடர்ந்து சிங் மன்னராட்சி தொடங்கியது. 1889ஆம் ஆண்டில் மொன்டானா அமெரிக்காவின் 41வது மாநிலமாக இணைந்து கொண்டது. 1892ஆம் ஆண்டில் கருப்பு இன மற்றும் வெள்ளை இன அமெரிக்க தொழிற்சங்கங்கள் முதல் தடவையாக ஒன்றிணைந்து நியூ ஆர்லியன்ஸ் மாநிலத்தில் வெற்றிகரமான 4வது நாள் வேலை நிறுத்தத்தை நடத்தினர். 1895ஆம் ஆண்டில் எதிர் மின் கதிர்களை சோதனையிடும் போது வில்லியம் ரோயன்சன் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தார். 1901ஆம் ஆண்டில் ஏதென்ஸ் நகரில் கத்தோலிக்க நற்செய்திகளின் கிரேக்க மொழிபெயர்ப்பு சர்ச்சையை அடுத்து கலவரம் ஏற்பட்டதில் 8 பேர் உயிர் இழந்தனர். 1917ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் இடம்பெற்ற அக்டோபர் புரட்சியை அடுத்து லெனின், ட்ராட்ஸ்கி, ஸ்டாலின் ஆகியோரை உள்ளடக்கிய மக்கள் பேரவை அமைக்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் மியூனிக் நகரில் ஹிட்லரை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது. 1940ஆம் ஆண்டில் கிரேக்க இத்தாலிய போர்களில் இத்தாலிய கிரேக்கத்தை கைப்பற்ற எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அல்ஜியர்ஸில் பிரெஞ்சு எதிர்ப்பு புரட்சி இடம்பெற்றது. 1950ஆம் ஆண்டில் கொரியா போரில் அமெரிக்க வான்படை வடகொரிய மிக் 15 விமானங்கள் 2ஐ சுட்டு வீழ்த்தியது. 1957ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யம் தனது முதலாவது ஐதரசன் குண்டை பசிபிக் பிராந்தியத்தில் கிரிபட்டி தீவுகளில் வெற்றிகரமாக சோதித்தது. 1965ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் மரண தண்டனை ஒழிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது. 1977ஆம் ஆண்டில் வெர்ஜீனியாவில் கிமு 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க மன்னன் 2ஆம் பிலிப்பின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டில் சதாம் ஹுசேன் உடனடியாக ஆயுத கலவில் ஈடுபட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை எச்சரிக்கை விடுத்தது. 2006ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் தர்காய் என்ற இடத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 45 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். 2013ஆம் ஆண்டில் சூறாவளி ஹயான் பிலிப்பைன்ஸில் விசைன் தீவுகளில் பகுதியை தாக்கியதில் 6340 பேர் உயிர் இழந்தனர். 2016ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நாணயத்தாள்களை செல்லுபடியற்றதாக அறிவித்தார். மேலும் நவம்பர் 8ஆம் நாளானது உலக நகர்ப்புறவியம் தினமாகவும் பன்னாட்டு கதிரியல் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.